தாவேகா வந்து நாங்கள் பேச ஆரம்பிக்கும்போது, அதாவது தாவேகா கட்சி ஆரம்பிக்கும்போது, தாவேகா உள்ள அரசியலுக்கு வந்தாங்கன்னா, அரசியல் கட்சியாக உருவெடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும், என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் இந்த சிஸ்டமில் அப்படின்னும்போது, நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல தான் தேர்தல் களத்தில் தாவேகா வந்து ஒரு பெரிய இம்பேக்டை அது கிரியேட் பண்ணிருச்சு. நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம், அதே மாதிரி ஒரு இம்பேக்டை அது கிரியேட் பண்ணியிருக்கு. பல இடங்களில் அதிமுக என்ற ஒரு கட்சியை வந்து 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறது. பல இடத்துல திமுகவையும் தள்ளி முன்னே வந்திருக்கிறது. இப்போ சென்னை போன்ற பகுதிகளெலாம் திமுகவுடைய கோட்டை. ஆனால் இந்த கோட்டையை வந்து ஒரு டஃப் பேட்டிலுக்கான ஒரு களமாக தாவேகா மாற்றி இருக்கிறது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு புதிய கட்சிக்கு பெரிய விஷயம். அப்போ விஜய் வந்து விஜயோடைய செல்வாக்கு, விஜயோடைய அந்த ஸ்டார் வேல்யூ, அந்த ஸ்டார்டம், அந்த ஃபேஸ் வேல்யூ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிக முக்கியமான காரணிகளாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதரவு தளம் என்பது இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னும் போது, அந்த கட்சிகளெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வரேன் அப்படின்னும் போது, அதை விட கூடுதலாக இந்த ஃபஸ்ட்டு தேர்தலில் நான் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் பிளான்டாக பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் அன்பிளான்டாக அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு. பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்தது தாவேகாவுக்கு சிம்பத்தியாகவும் மாறிவிட்டது. பல விஷயங்கள் தாவேகா மீது ஒரு வெறுப்பையும் வந்து உருவாக்கி இருக்கிறது. எல்லா விதமான விஷயங்களையும் கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்துருக்கோம். இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட தாவேகாவை வந்து யாருமே வந்து சொல்லாத ஒன்று என்னென்னா, தாவேகா ஒரு கட்சியே கிடையாது, ஒரு இம்பேக்டும் இருக்காது அப்படின்றது யாருமே சொல்லலை. ஏன்னா விஜயுடைய அந்த முதல் மாநாடெலாம் பார்த்தோன்னே விஜய் இஸ் ஹியர் டு ஸ்டே, அவர் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் வந்து மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஸோ அது 8% தான் வருவார் அப்படி விஜயகாந்தோட கம்பேர் பண்ணாங்க, 8%. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வேக்கள்லாம் வரும்போது இப்போ வந்து 30% வரைக்கும் சென்னையில் 30% கூட அவர் சர்பாஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷிஃப்ட்டில் அது இன்னும் வந்து அதிகமாக போகலாம். சில ஓட் பேங்க்லாம் வந்து சாலிடாக விஜய் பக்கம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து நாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தனியாக போகிறது ஒன்று. ஆனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து குரூப்பாக போவோம். அப்போ குரூப்பாக போகும்போது 18 பேர், 20 பேர், 30 பேர் இப்படி தான் வந்து பிளான் பண்ணுவோம். இப்படி பிளான் பண்ணி வாக்களிக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா வந்து ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ், அவங்களுக்கு ஓட்டு போடலாம். பசங்க 4 பேர் இருக்காங்க அல்லது 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, நாங்கள் வந்து நியூ ஜென்ரேஷன் பாலிடிக்ஸை ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு. இப்படி லிட்ரலாக வர்டிக்கலாக வந்து ஃபேமிலிஸ்குள்ளே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. சில ஃபேமிலிஸ் பசங்க சொல்லி அம்மா கன்வின்ஸ் ஆகி அப்பா கன்வின்ஸ் ஆகி ஒரு வாய்ப்பு விஜய்க்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தையும் பண்ணுறாங்க. பல இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன குழந்தைங்க வந்து அம்மா அப்பாட்ட சத்தியம் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு எமோஷ்னல் இதை பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது. விஜய் மாமா பாவம் அப்படின்ற மாதிரிலாம் ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக அது வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வேலையும் நீங்கள் இதை கேப்சர் பண்ண முடியாது, எந்த இடத்துலையும் இது வந்து பொது விவாதத்துக்கு வராது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள். இந்த மாதிரி போலிங் டே அன்னைக்கு வந்தவங்க வந்து ஏராளமான நபர்கள். ஸோ விஜய்க்கு வந்து கொத்து கொத்தாக ஓட்டு போட்டிருக்காங்க, கும்பலாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூத்தில் இருந்தவங்க பார்த்தவங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு 100 ஸ்லிப்பை வந்து கொடுத்துருப்பேன், அதில் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஒரு 30 ஸ்லிப் வந்து 30 ஓட்டு அல்லது 40 ஓட்டு வந்து தாவேகாவுக்கு போவோம். ஏன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திமுக அதிமுகக்காரங்களாம் கரெக்டாக தெரியும், மூஞ்சியை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இவர் யாருக்கு ஓட்டு போட வந்திருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் விஜயோடைய ஓட் பேங்க் வந்து இவ்வளோ சதவீதம் தான் வரும் அப்படின்லாம் வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எங்கேருந்து இவருக்கு வாக்குகள் வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த வாக்குகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அப்படின்னும் போது நம்ம ஒரு சதவீதத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம். பட் இது ஒரு தேர்தல் வந்ததுக்கப்புறம் டேட்டா கையில் இருக்கும்போது நம்ம எடுத்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது தான் விஜயோடைய ரியல் இம்பேக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்.